வழிநடத்த போற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் தாமதங்கள் மாறுவதாக. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எங்களுக்கு தாசை வரும் என்று சொல்லி பார்க்கிறோமே. இதுவரைக்கும் நடத்தின கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. உங்கள் கரத்துக்குள்ளே எங்களை வெறுமையாக்கி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் சிறுகுவோம், உம்முடைய நாமம் பெருகவும் வேண்டும் ராஜா. நாங்கள் சிறுகுவோம், உம்முடைய நாமம் பெருகவும் வேண்டும் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. உங்க பிரசன்னத்தில் சிறகல்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையும் உம் கண்கள் கண்டரே. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையும் உம் கண்கள் கண்டரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 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 அப்பா, எங்களுக்கு ஒரு குறையும் இன்றி இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தின தேவனுக்கு செலுத்துவோமே துதி கன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு
ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியான முகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவாயை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவாயை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை
இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே. உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன்.
என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. தொட்டு தடுமாறி நான் தள்ளாடி நின்றேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தேன். தொட்டு தடுமாறி நான் தள்ளாடி நின்றேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தேன். சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அப்பா, உங்க கிருபை எங்களோடு இல்லைனா நாங்கள் இந்த நாள் ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல்
நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா, எங்கோ நாங்க வாழ்ந்த நேரத்துல எங்களை சேர்த்து அணைத்து, அப்பா எங்களை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்துக்குள்ள எங்களை வெறுமையாக்கி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரை. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை நடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவனுக்கு கொடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்க கரத்துக்குள்ள எங்களை வெறுமையாக்கி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுவோம், உம்முடைய நாமம் பெருகவும் வேண்டும் அப்பா. எங்கள் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கரத்துக்குள்ள வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்களும் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலோ என் குறைவிலோ என் நம்பிக்கையானவரே. சொல்லம்மா ஆண்டவர் பார்த்து. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலோ என் குறைவிலோ என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம்
கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு சொல்லமா, நன்றியோடு நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின். நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கு ஜீவன் தந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சொல்லம்மா, சோதனையில் சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கும் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினார்ல ஆண்டவரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. ஆமாப்பா, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயக நீரே. கர்த்தர் தாமே கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாட்கள் தங்கியிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் செல்லுகிற பிரகாரத்தில் செல்லுகிற ஒரு நாள் மிகவும் நல்லது. அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியம் எங்களுடைய ஜெயலரம் ஊழியம் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கடை தான். ஒரு சேனையை எங்களை எதிர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நிறைய பேர் எங்களை எதிர்த்தாங்க. இது பிசாசின் கூட்டம், இது ஒன்றுக்கும் வேலைக்காகாத கூட்டம், மாம்சத்தில் ஊழியம் செய்ய போகிறானுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களை எதிர்த்தாங்க. எங்ககிட்ட பேசுகிறவங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் காலி, உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, உங்களை ஊழியத்தை விட்டு தூக்கிடும் அப்படின்லாம் மிரட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த குழு அழிய வேண்டும் என்று சொல்லியே ஜெபித்த நாட்கள் எல்லாம் உண்டு. சிலர் ஜெபிச்சாங்க, இப்படி ஊழியம் செய்கிற குழுக்களே இருக்கக்கூடாது, எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்ப்பின் அலை எங்களை நோக்கி வீசும் பொழுது அண்ணன் ஒருத்தர் தான் எங்களுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம, அவருக்கு பின்னாடி என்ன பேசுவாங்க அதெல்லாம் எதிர்பார்க்காம ஜெபிப்பதற்கு எங்களுக்கு வாரந்தோறும் அந்த கடையை அவங்க கொடுத்தாங்க. பல வருஷங்களாக அந்த இடத்துல நாங்கள் வாலிபர்களாக சேர்ந்து ஜெபித்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். ஸோ அந்த நாட்களில் அவங்க செய்த அந்த உதவி தான்
இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஊழியமாக நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ அதனால் ஒருவேளை அந்த நாட்கள் அந்த இடம்லாம் எங்களுக்கு கிடைக்கலன்னா ஜெபத்தில் வளர்ந்துருக்க முடியாது, தரிசனத்தில் வளர்ந்துருக்க முடியாது, அழைப்பில் வளர்ந்துருக்க முடியாது. அதனால் சுற்றிலும் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் எங்களை அரவணைத்த ஒரு அண்ணன், அந்த நன்றியை நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ஸோ கர்த்தர் அவரோடு இருந்து இந்த ஊழியத்தை மகிமையாக எழுப்பி கொண்டிருக்கிறார். ஸோ அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு தரிசனம் உள்ள சபையாக, உங்கள் சபைக்கும் எங்கள் சபைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். நாங்கள் பிளெஸ்ஸிங் அசம்பிளி, நீங்கள் பிளெஸ்ஸிங் லைஃப் அசம்பிளி, அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு வார்த்தையை போலதான் வருகிறது. அதனால் ஒரு நல்ல தரிசன தலைவனுக்கு கீழாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். அல்லேலூயா. சபை வளரும் பொழுது நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிப்பீங்க. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், சபையின் ஐக்கியத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், தேவ மனிதனோடு இணைந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். திருத்தங்கள் செய்யாமல் பெருக்கங்கள் வராது. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நம்ம திருத்தி கொள்ளலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை நாம் பார்க்கவே முடியாது. அதுக்கான வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் அல்லது மறுரூபத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாம் நிதானித்து அறிந்து நாம் திருத்தி கொள்ள வேண்டிய காரியங்களை திருத்தி கொள்ளுவோம் என்றால் நம்ம எதிர்பார்க்காமலே பெருக்கத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு நிறைய தெரியும் அப்படின்றதுனால நான் பேசலை, தேவனுடைய கிருபையினால நான் உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. என்றால் அண்ணனும் நானும் ஒரே பைபிள் காலேஜில் தான் படித்தோம். ஒரு 6 மாதம் சினாட் பெண்டிகாஸ்டல் மிஷனில். அந்த 6 மாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் தான் கிளாஸு. அதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரே ஒரு எக்ஸாமில் 35 மார்க் எடுத்தால் பாஸு. அந்த 35 மார்க்கு கூட என்னால் எடுக்க முடியல. அண்ணன் எப்படியோ பாஸ் ஆகிட்டார். 35க்கு 29 எடுத்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு சின்ன கொஸ்டின் தான், அதுக்கு என்னால் பதிலளிக்க முடியல. அதனால் எல்லாம் தெரிந்தவன் என்று உங்கள் மத்தியில் நான் பேச போகவில்லை. மாறாக கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிக் கொள்ளும் என்ற விசுவாசத்தோடு உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. திருத்தங்கள் செய்யாமல் பெருக்கங்கள் வராது. திருத்தங்கள் செய்யாமல் பெருக்கங்கள் வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, உருவாக்கப்பட்டவர்கள். அவருக்கு 70 பேர் தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12 பேர் தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கோர் டீமாக 3 பேரை அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அதனால் இயேசுவுக்கு சீஷர்கள் அப்படின்னா 12 பேர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு நிறைய 70 பேர் கொண்ட சீஷர்கள் இருக்கிறாங்க. 70 பேராக அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மாறாக 12 பேர் எப்பொழுதுமே அவரோடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதிலும் 3 பேர் கோர் டீமாக இயேசு ஜெபம் பண்ண மலைக்கு மேலே போகும்பொழுது சில ரகசியங்களை பேசும்பொழுது அவர்கள் எப்பொழுதுமே இயேசுவோடு கூட இருந்தார்கள். இதுதான் இயேசுவினுடைய அந்த சீஷர்களுடைய அந்த சர்க்கிளாக இருந்தது. அப்போது அதுலேயும் பிரதான சீஷன் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா பீட்டர். சொல்லுங்கள். பேதுரு. தமிழில் பேதுரு என்று வருகிறது, சில இடங்களில் சீமோன் பேதுரு என்று வருகிறது. சைமன் பீட்டர். சைமன் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சைமன் பீட்டர். ஒரு நல்ல அருமையான பேர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாருங்க, ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேலே இருந்ததுனால பேதுருவினுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானாங்களாம். இயேசுநாதர் கூட அப்படி அற்புதம் செய்யலை. இயேசுநாதர் கூட யாரையாவது போய் தொடுவார், அப்போ ஹீல் ஆவாங்க. பேதுருவினுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போயிட்டு வியாதியஸ்தர்கள் மேலே போடும் பொழுது அப்போ அவங்க ஹீல் ஆனாங்க. ஆனால் பாருங்க, such a great miracle, நிழல் பட்டு பேதுரு நடந்து போகிறார், அவருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சொஸ்தமாகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன். மாத்திரமல்ல, பேதுரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு சர்ச் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில்
அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு முதலாவது பிரசங்கத்தை அவர் செய்கிறார். முதல் நாளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர். ஒரே நாள்ல ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பிரசங்கம் பண்றாரு. அதே ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் பேதுரு நடந்து போகும் பொழுது அவனுடைய நிழல்பட்டு ஜனங்கள் சுகமாகிறார்கள். அவ்வளோ பெரிய வல்லம் அவன் மேல இருந்தது. ரெண்டாவது, அவனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் திரளாக ரட்சிக்கப்படுகிறார்கள். அவ்வளோ பெரிய அனாயிங்கிங்க கர்த்தர் அந்த பேதுரு மேலே வைத்திருந்தார். இப்படி பல காரியங்களை பேதுருவினுடைய பாசிட்டிவை பற்றி சொல்லலாம். அவன் கடல் மேலே நடந்தது, இல்லை அற்புதங்களை செய்தது, அடுத்த லீடர்ஷிப்பை உருவாக்குனது, அவன் விட்டு கொடுத்தது, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில் சில தவறுகளும் இருந்ததாக வேதம் நமக்கு சுட்டி காட்ட மறக்கவில்லை. அவன் தவறு செய்தவனாக சில இடங்களில் காணப்படுகிறான். அதாவது எப்பயுமே துருத்துருன்னு இருப்பார் பேதுரு. எங்கள் டீம்லேயும் ஒரு பேதுரு இருக்கார், அவரும் துருத்துருன்னு தான் இருப்பார். பேதுருன்னு பேர் வச்சவங்களே கொஞ்சம் துருத்துருன்னு தான் இருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போது பேதுரு கிட்ட மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் தெளிவாக சொல்லிடலாம். ஒரு 7 விதமான மிஸ்டேக் இருக்குது. வேகமாக சொல்கிறேன், குறிப்பெடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நம்பர் 1, யோவான் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இயேசு சீஷர்களுடைய கால்களை தாழ்மைக்கு அடையாளமாக, சீஷத்துவத்துக்கு அடையாளமாக கழுவுவதற்கு அவர் முயற்சிக்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு, கம்யூனியன் சர்வீஸில் சீஷர்களுடைய கால்களை கழுவணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறார். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் வந்து அமைதியாக உட்கார்ந்து கால்களை கழுவி கொள்ளுகிறார்கள். 12 சீஷர்களில் 11 பேரும் அமைதியாக வந்து கால்களை கழுவி கொள்ளுகிறார்கள். ஆனால் பேதுரு மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் காலை மட்டும் இல்லை, என்னுடைய சரீரம் முழுவதையும் கழுவணும் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டாக்குறான். இயேசுவுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. இயேசு தன் கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லீடர்ஷிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்த வருகிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தடையை அவன் உண்டாக்குகிறான். அது அவன் செய்த முதலாவது தவறு. ரெண்டாவது, ஜெபிக்காம தூங்குற பழக்கம் பேதுரு கிட்ட இருந்தது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 37, 38. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 38ஆம் வசனமும் வாசிப்போம் என்றால், பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இது செகண்ட் மிஸ்டேக். ஜெபம் பண்ணாம தூங்குற ஒரு பழக்கம். அல்லேலூயா. குடும்பமாக தேவன் நம்மை சபையில வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குடும்பமா உட்கார்ந்து கணவன் மனைவி கையை பிடித்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால சில நேரத்தில் கணவன் ஜபத்துக்கு ஒத்து வருவார், மனைவி ஒத்து வர மாட்டாங்க. சில நேரத்தில் மனைவி ஒத்து வருவாங்க, கணவன் ஒத்து வர மாட்டார். அதனால் இரவில் ஜெபிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக மகிமை உங்கள் குடும்பத்தை மூடிக்கொள்ளும். மாத்திரமல்ல, சபையில் மாதந்தோறும் வைக்கிற அந்த இரவு ஜபத்தில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இரவு ஜபத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீங்க. இப்போ இந்த வாரத்தில் பிசாசு உங்களுக்கு என்ன சோதனை வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இரவு ஜெபத்தில் வந்தீங்கன்னா ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கான ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதனால் பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு வாரமுமே இரவு ஜெபத்தை வைக்கிறோம். எல்லா வெள்ளிக்கிழமுமே நாங்கள் இரவில் கூடி ஜெபம் பண்ணுறோம். அப்போது இவன் இரவில் வந்து ஜெபிக்கிற பழக்கம் வந்து இந்த பேதுருவுக்கு இல்லை. இது 2வது தவறு. 3வது, யோவான் 18ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்கலாம்.
யோவான் 18. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். காதை வெட்டிட்டாரு. அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். மல்கூஸ் என்று பெயர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா இயேசுநாதரை பிடிக்க வந்துடுறாங்க. இயேசுநாதரை பிடிக்க வர்ற இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இயேசுநாதரை காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல பட்டயத்தை எடுத்து மல்கூசினுடைய தலையை வெட்ட போனாரு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால காதை வெட்டிட்டார். இப்போ நான் அடிக்கடி யோசித்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, இவன் இயேசுவினுடைய சீஷன், அதிலும் பிரதான சீஷன். இவன் வந்து என்ன வச்சிருக்கான்னா, இடுப்புல கத்தியை வச்சிருக்கான். ஏன் கத்தியை வச்சிருக்கிறான்? நீ சீஷன் தானே, நீ எதுக்கு கத்தியை வச்சிருக்கிற அப்படின்னா, ஏற்கனவே மீன் வெட்டின பழக்கம். மீன் வெட்டுறதுக்கு கத்தியை உபயோகப்படுத்தினால அந்த பழக்கத்தில் அப்படியே என்ன பண்ணிட்டான்னா உள்ளே வச்சிருக்கிறான். எதிரி வந்த உடனே டக்குன்னு எடுத்து காதை வெட்டி விட்டான். அந்த நாளில் மட்டும் இயேசு திரும்பவும் எடுத்து காதை ஒட்டி விடல அப்படின்னா பேதுருவை துண்டு துண்டாக வெட்டியிருப்பாங்க. மாம்சத்தில் செயல்படுகிற இது அவன் செய்த 3வது தவறு. 4வது காரியம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75. மத்தேயு 26ஆம் அதிகாரம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் எல்லாருக்கும் முன்பதாக இயேசுவை மறுதலிக்கிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற 4வது தவறு. எல்லாருக்கும் முன்பதாக இயேசுவை இந்த பேதுரு மறுதலிக்கிறான். 5வது காரியம் யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 21. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பழைய தொழிலுக்கு அவன் விட்டு வந்த பழைய தொழிலுக்கு அவன் மறுபடியும் என்ன பண்றான்னா போகிறான். இயேசுநாதர் அவனை எதுக்காக கூப்பிட்டாரோ அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். சீஷர்கள், இதோ உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன உடனே அவனுக்கு இருந்த போட்டு, வலைகள், மீன் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தான். இப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே இயேசு மரித்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடனே அவன் விட்டு வந்த பழைய தொழிலை செய்யும்படியாக அவன் திரும்பி போகிறதை வாசித்தோம். இது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற 5வது தவறு. 6வது காரியம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 19:20. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். உலக பிரகாரமான பிரதிபலனை ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான். இவன் தேவனுக்கு என்றுதான் ஊழியம் செய்யறான். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இதோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற 6வது தவறு. ஊழியத்திலே உலக பிரகாரமான பிரதிபலனை எதிர்பார்க்கிறவனாக இந்த பேதுரு காணப்பட்டான். கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு இருக்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். 2ல இருந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க, வாசிங்க சிஸ்டர். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாய் அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. போதும். இந்த இடத்துல மறுரூப மலையிலே நடக்கிற ஒரு சம்பவங்களில் பேதுரு சில தவறுகளை செய்கிறான். இது வரைக்கும் 7 காரியங்களை சொன்னேன். 6 உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இந்த 7வது குறிப்பை மாத்திரம் நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வாசித்த வசனங்கள் இந்த மார்க் 9:1 முதல் 8 வசனங்கள் எனக்கு புரிந்தது அப்படின்றவங்க மட்டும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு உண்மையாக புரியல, அதனால் நீங்கள் அல்லேலூயா சொல்லலைன்னு புரியுது. அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். இயேசு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சீஷர்களாகிய யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேரையும் கூட்டிட்டு ஒரு மறுரூபமாக அது மலைக்கு மேலே ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறார். எங்கே போகிறாரு? மறுரூப மலையில் ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரம் பூமி எங்கும் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத ஒயிட்டா வெள்ளை கலராக அது பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அங்கே இயேசுவுக்கு காணப்படுறாங்க. ஒரு மேகம் வந்து அவர்கள் அப்படியே மூடிக்கொள்ளுது. அந்த நேரத்தில் பேதுரு சொல்கிறாரு, ஜீசஸ், நாம் இங்கே இருக்கிறது நல்லது. இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, இப்போ ஒரு டீப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இவங்க போகிறாங்க. அதாவது இவங்க மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்க மேலே போகும்போது மாம்சத்தில் போனாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆவி வந்து அந்த மகிமையின் மேகத்துக்குள்ளே வரும்பொழுது இவங்களை அப்படியே ஒரு மகிமையின் மேலே மூடின உடனே ஒரு டீப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறாங்க. ஒரு மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஆவியின் மண்டலத்துக்குள்ளே போகிறாங்க. அப்படி ஆவியின் மண்டலத்துக்குள்ளே அவங்க போகும்பொழுது அவனை அறியாமல் சில வார்த்தைகளை என்ன பண்ணுறான்னா அந்த பேதுரு பேசுகிறான். அதில் முதலாவது வார்த்தை என்ன, அவன் செய்த முதலாவது தவறு என்ன, இந்த 7வது குறிப்பில் முதலாவது தவறு என்ன அப்படின்னா, இயேசுவை எலியாவுக்கும் மோசேக்கும் நிகராக்கி விட்டார்கள். இயேசுவை மோசேக்கும் எலியாவுக்கும் இந்த பேதுரு என்ன பண்ணிட்டானா நிகராக்கி பேசிட்டான். ஆனா இயேசு எலியாவுக்கும் மோசேக்கும் நிகரானவர் அல்ல. என்ன சொல்றான்னா, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். எப்பா பேதுரு, 3 கூடாரங்களை எப்படி போட முடியும்? இயேசு எலியாவுக்கும் மோசேக்கும் நிகரானவர் அல்ல. இவனுடைய டீப் எக்ஸ்பீரியன்ஸ் இவனை என்ன பண்ணிருச்சுன்னா தவறாக பேச வைத்து விட்டது. பொதுவாக நம்மளை யார் அதிகமாக மதிப்போம்? நம்ம யார் அதிகமாக மதிப்போம்னா, யாரு கையை வச்சு ஹீலிங் நடக்குதோ அவங்கள அதிகமாக மதிப்போம். யாரு கையை வச்சு பிசாசு ஓடுதோ அவங்கள அதிகமாக மதிப்போம். யார் அதிகமாக தரிசனத்தை சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொஞ்சம் அதிகம்தான். வார்த்தையை வார்த்தையாக பேசுகிறவர்களுக்கு இந்த காலத்தில் மரியாதை குறைவு. ஏதாவது ஒரு மேஜிக்கோ, ஏதாவது ஒரு ப்ராஃபஸியோ, ஏதாவது ஒரு அந்த டெலிவரன்ஸ் ஆனாதான் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள் அவர்கள்தான் பெரிய ஊழியக்காரர்கள், அவர்கள்தான் பெரிய சக்தி என்று நினைக்கிறது, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கறது அப்படின்ற போயிடுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, வார்த்தை தான் நமக்கு முக்கியம். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், ஆனால் வார்த்தை மட்டும் என்ன பண்ணாது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும். அப்போ இவன் என்ன ஆயிட்டானா, டீப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போன உடனே, ஒரு ஆவியானவருடைய மண்டலத்துக்குள்ளே போன உடனே இவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் கரெக்டு. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோன்னு சொல்லிட்டு இயேசுவை இவர்கள் இருவருக்கும் சமமாக்கி விட்டார்கள். அது அவன் வாழ்க்கையில் செய்த முதலாவது தவறு. பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பல நேரங்களில் இல்லை, அவங்க தான் தேவனோடு நடக்கிறாங்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்களே, அவங்க தான் தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்களே, அவங்க தான் பிசாசு துரத்துறாங்களே, அவங்க தான் ப்ராஃபஸியை கரெக்டாக அடிக்கிறாங்களே, அவங்க சொல்லி நமக்கு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க இந்த ஆலோசனையை தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதுதான் உண்மையான ஆலோசனை என்று சொல்லி ஏமாந்து போனவர்கள் உண்டு.
ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே இந்த வார்த்தை அவனுக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் அவனுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி. அல்லேலூயா. அதை தவிர்த்து வேற யாரு சொன்னாலும் சரி, நோ நோ நோ, வார்த்தையில் அந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கப்படுத்தாம அந்த விஷயத்தை நான் நம்பவே மாட்டேன். எந்த மனுஷன் ஆவியினால நடத்தப்படுகிறவனா இருந்தாலும் கூட சில நேரங்களில் டீப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போகும்போது அவன் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாருங்க, இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்களே, அதுல ஒருத்தர் வந்து யோவான். அவருக்கு பேர் என்னன்னா அன்பின் சீஷன். ஏனென்றால் இயேசுவினுடைய மார்பருகே எப்பொழுதும் படுத்துட்டு இருப்பாராம். இயேசுவினுடைய மார்பின் சத்தத்தை கேட்டு அப்படியே உருவாக்கப்பட்டவன் தான் இந்த யோவான். இந்த யோவான் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தையே நமக்கு எழுதி கொடுத்தவர். டீப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போன ஒரு பெரிய பரிசுத்தவான் என்றால் யோவான். ஆனால் பாருங்க, அவரே ஒரு இடத்துல தப்பு செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். இப்ப யோவான் என்ன பண்றாருன்னா, தேவனை வணங்க வேண்டிய அவர், தேவனை தொழுது கொள்ள வேண்டிய அவர் கொஞ்சம் டீப் எக்ஸ்பீரியன்ஸ்ல போறாரு. ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறாரு. ஆனா கொஞ்சம் மாம்சத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, தேவதூதனுடைய காலில் விழுந்துட்டார். உடனே அந்த தேவதூதன் சொல்றான், நானும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான்ப்பா, நீ என்ன வணங்காத. அப்போ தேவனால் நடத்தப்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய டீப் எக்ஸ்பீரியன்ஸ் சில நேரங்கள்ல அவனுக்கு வேலை செய்யல. அவனும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை கிடையாது, திரும்பவும் அதே தவறு செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றார். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு போதிக்கிறார் என்றால், இந்த நாட்கள் வந்து வசீகரம் உள்ளவர்களை எதிர்பார்த்து போகிற கூட்டங்கள் தேசத்தில் அதிகமாகி விட்டார்கள். பிசாசு தொடுத்துகிறவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு கொடுக்கறதில்லை. ப்ராஃபஸி சொல்றவங்க, தீர்க்க தரிசனங்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. ஹீலிங் பண்றவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, டீப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போறதை தான் ஜனங்க அதிகமாக விரும்புகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டீப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போகிற எல்லாமே உங்களை சரியாக வழிநடத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் தவறு செய்வதற்கான பல சாத்தியக்கூறியங்கள் இந்த டீப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறவங்களிடத்தில் நடக்கலாம். ஏமாந்து போய்விடாதீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நான் ஆண்டவரோட டீப் எக்ஸ்பீரியன்ஸ்ல போறேன், நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரும் யோசிக்க கூடாது. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கூட விஷனை கொடுக்கலாம், தரிசனத்தை கொடுக்கலாம், கிருபைகளை கொடுக்கலாம், அபிஷேகத்தை கொடுக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி பிசாசுகள் கூட ஓடலாம். அதனால நீங்க செய்யற எல்லா விஷயமும் கரெக்டு, நீங்க பேசுற எல்லா விஷயமும் கரெக்டுன்னு ஆகாது. நீங்களும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு 10,000 வாலிபர்கள் ஒன்றாக கூடியிருக்கிற இடத்துல ஒரு ஊழியக்காரர் பிரசங்கித்து விட்டு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கும்போது ஒரு வாலிப பொண்ணு, ஒரு பாஸ்டருடைய பொண்ணு, அந்த பாஸ்டர் டீப் எக்ஸ்பீரியன்ஸ்கள், அதாவது பிசாசுகளை துரத்துறது, ப்ராஃபஸி பண்ணுறது, இப்படி ஆவி மண்டலங்களோடு போராடி பலருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்து துல்லியமான காரியங்கள்லாம் கூட நடந்திருக்கு. அவருடைய பொண்ணு, அந்த பாஸ்டர் நோக்கி ஓடி வரா. ஒரு 10,000 பேர் நிறைந்த ஒரு வாலிப கூட்டத்தில் ஒருத்தர் பிரசங்கிச்சுட்டு கீழே வராரு. இந்த பாஸ்டர் பொண்ணு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஓடி வரா. அண்ணன் உங்ககிட்ட நான் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, என் நம்பர் வாங்கிக்கோ, எனக்கு நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு நம்பர் வாங்கிட்டா.
அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறா, அண்ணே நான் இந்த ஊழியக்காரருடைய பொண்ணு, என்னால் வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில் நான் இப்போது மாட்டிகிட்டு இருக்கேன். என்னவா ஆச்சு? அண்ணா இப்போ எனக்கு 17 வயசு ஆகுது. எனக்கு 15 வயசாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் என்னை கூப்பிட்டு ஒரு மாதிரி தவறாக நடந்து கொண்டார், என்னை அப்யூஸ் பண்ணிட்டாரு. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காயமாக மாறிவிட்டது. பெரியவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு முடியல. அது எனக்கு அவமானமாகவும் இருக்குது. அதை என்னால் மறக்கவும் முடியல. அந்த 15 வயசில் நடந்த அந்த சம்பவங்கள் அப்படியே எனக்குள்ள பெரிய பாதிப்பை உண்டாக்கிருச்சு. எப்படியோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன். என்னுடைய 16 வயசு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா அடிக்கடிக்கு ஜபத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது எங்கள் தெருவுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் அடிக்கடிக்கு நல்ல ஜபம் நடத்துகிற ஒரு வீடு இருக்குது. நல்ல கிறிஸ்தவ குடும்பம், நல்லா ஆராதிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜபம் பண்ணிட்டு வருவேன். அந்த இடத்துல என் வயசில் உள்ள ஒரு பையனை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவனும் நானும் அன்பை பகிர்ந்து கொண்டோம். ஒரு கட்டத்தில் அது காதலாக மாறிடுச்சு. அவன் நிறைய காரியங்களை எனக்கு ஃபோனில் காமிச்சான், என்னுடைய எமோஷ்னல்ஸை தூண்டினான், நிறைய காரியங்களை என்னை செய்ய வச்சான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னையும் மீறி அவனோடு நான் நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் அவனோடு நல்லா தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் திடீரென்று அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னை அப்படியே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டான். மற்ற பெண்களோடு பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் தான் என்னுடைய எதிர்காலம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எல்லாமே மோசமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஊழியக்காரர்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா. வயசு என்ன? 17. அப்படி சொல்லிட்டு சொல்கிறா, அண்ணன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டைரெக்டாக நான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அந்த பையனுடைய அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிலாம் அவங்க பையன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரிலாம் ஃபோனில் என்னை காமிச்சான், இந்த மாதிரிலாம் என்னை பண்ண வச்சுட்டான், இப்போ மற்ற பெண்களோடு அவன் பேசி கொண்டிருக்கிறான், இதுக்கு ஏதாவது ஒரு நியாயம் சொல்லுங்க அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறோம், நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோமா, நீ தயவு செய்து போயிடு அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு அவங்க வீட்டில் நியாயம் கிடைக்கும்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வீட்டில் எனக்கு நியாயமே கிடைக்கல. அதனால் என்னால் வீட்லேயும் இருக்க முடியல. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே மகளிர் போலீஸில் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அந்த பையன் பண்ண எல்லா விஷயத்தையும் காண்பிச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த பையனை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த பையனை கூப்பிட்டு, என்னடா இப்படி பண்ணியாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண் போலீஸ் 4 அடி அடித்து அவனை மிரட்டின உடனே அவன் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். குழந்தை மாதிரி தேம்பி அழுகுறான். ஏன்னா அவனுக்கும் 17 வயசு தான். அப்போ அங்கே இருக்கிற பெண் போலீஸ் இந்த பொண்ணை பார்த்து சொன்னாங்களாம், ஒரு தவறான வார்த்தையை சொல்லி, இவனை போயா நீ லவ் பண்ண, இவனை நம்பியா நீ சுற்றிட்டு இருந்த, இவன் பாரு எப்படி பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு வார்த்தையை சொல்லி அவனை திட்டிருக்கிறாங்க. இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த போலீஸ்காரங்க முன்னாடியே நேராக போயிட்டு அவன் கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்டு, இன்னும் எந்த பொண்ணுக்கும் நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது, யாருடைய வாழ்க்கையை நீ அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே இருக்கிற போலீஸ் என்னை அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே என்னால் அமைதியாக இருக்க முடியல. அவன் என் கூட இருந்த நாட்களில் எதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனானோ அதையெல்லாம் என்னுடைய அந்தரங்கத்தில் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். எனக்கே என்னை பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருக்குது. சண்டே காலையில் அப்பா சொல்கிறாரு, வர்ஷிப் நடத்துமா, பாட்டு நடத்துமா, ஜெபம் நடத்துமான்னு சொல்கிறாரு. எனக்கே என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கன்னு, நான் இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டாலாம். ஆனால் இவளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவளுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க டீப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காரியங்கள்லையே ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால கவனிக்க வேண்டிய பிள்ளையை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. அப்போ பல நேரங்களில் வார்த்தையில் நிற்க வேண்டிய தேவ பிள்ளைகள் தேவையற்ற காரியங்களுக்கு, மாயையான காரியங்களுக்கு, நம்ம ஈர்க்கக்கூடிய காரியங்களுக்கு நம்முடைய சிந்தனையை நம்ம டைவர்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத காரியங்களுக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறதாக இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா, டீப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போனவொடனே இந்த பேதுரு வாயை திறந்து சொல்கிறான், எலியாவும் எலிசாவுக்கும்
மோசேக்கும் ஒரு கூடாரத்தை போடுவோம் என்று சொல்லி அவன் சொல்லிட்டான். பாருங்க, அவன் இந்த முந்தின வசனத்துல அதே தவறுகளை அவன் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரத்துல இயேசு அவனை கடிந்து கொள்ளுகிற ஒரு சம்பவம் இருக்கு. மார்க்கு 8ஆம் அதிகாரத்துல இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அப்போ சிலர் உம்மை எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் எழுந்து விட்டார் என்றும் சொல்லுகிற சம்பவத்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 32 இருந்து இந்த வார்த்தையை 29 இருந்து 28 இருந்து வாசிங்க. மார்க் 8:28. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்போ இயேசு கேட்கிறாரு, எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு உடனே இவங்க இப்படி சொல்றாங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். இதே வார்த்தைகளை நீங்கள் லூக்காவில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவனை ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுப்பாரு. சீமோன் பேதுருவே, நீ பாக்கியவானா இருக்கிறாய், இரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உனக்கு கிடைச்ச ரெவலேஷன் மாம்சத்திலிருந்து வரல, பரலோகத்தின் தேவனே உனக்கு டைரக்டா ரெவலேஷனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இயேசு மரணப்பாடுகளை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். கடைசி நாட்களில் அவர் சாக போகிறதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அடுத்தது வாசித்தீங்கன்னா இயேசுவை பேதுரு தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இது உங்களுக்கு ஆகக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்கிறான். உடனே இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறார். இப்போ இயேசு கிட்ட யாராவது அவரை திட்ட முடியுமா? ஆனா இவன் திட்டுறான், கடிந்து கொள்ளுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, ரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொன்ன உடனே, எனக்கு வர்ற எல்லா வெளிப்பாடும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது, யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இயேசுவுக்கே இவன் போதனை செய்ய ஆரம்பித்து விட்டான். அதனால் நல்லா கவனிங்க, இந்த டீப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எளிதிலே விழுந்து போவதற்கான பல வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், இந்த பேதுரு இந்த சம்பவத்திலே செய்கிற ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டவருக்கு 70 பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கிறாங்க, அடுத்தது 12 பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஆண்டவர் விட்டுட்டு இந்த 3 பேரை மட்டும் ஆண்டவர் இந்த மறுரூப மலைக்கு கூட்டிட்டு வர்றார். அது ஒரு பெரிய பிரிவிலேஜ் தானே. இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு சிலருக்கு முன்பதாக நின்று ஊழியம் செய்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அது ஒரு பிரிவிலேஜ், அது தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, ஸ்லாக்கியம். அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நன்றியார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மை விட நன்றாக பாடல் பாட தெரிந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மை விட அழகாக வசனத்தை பிரசங்கிக்க தெரிந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் கர்த்தர் முன்குறிக்காம நம்மை இந்த சர்ச்சில் ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் நின்று ஊழியம் செய்ய வைக்கிறார்னா இட் இஸ் பிரிவிலேஜ். வேற யாரும் இல்லாததுனால உங்களை யூஸ் பண்றாங்கன்னு யோசிக்காதீங்க. நம்மளை விட்டா பாஸ்டருக்கு வேற ஆளே இல்லை, அதனால நம்மளை யூஸ் பண்றாரு, அதனால நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளை விட்டா 1000 பேர் ஆண்டவர் மீதியா வச்சிருக்கிறார். பாகாலுக்கு முழங்கால் படியிடாது இருக்கிற 7000 பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் நம்ம சர்ச்சில் யூஸ் பண்றாருன்னா இட் இஸ் பிரிவிலேஜ். அது நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்துக்கு, அந்த பாக்கியத்துக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இவனுக்கு அந்த நன்றி இல்லை. 70 பேர் இயேசுக்கு சீஷர்களாக இருக்கிறாங்கப்பா, அவங்கள விட்டார். 12 பேர் இயேசுக்கு சீஷராங்கள, 12 பேரையும் விட்டாரா? உங்க 3 பேர் தான் கூட்டு வந்திருக்கிறாரு.
12 பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கே, அந்த நன்றி உனக்கு இருக்கா? அந்த இடத்துல நீ ஏன் பேசுற? அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் உங்க மகிமை, நீங்க மோசையோடு பேசுற காரியங்கள் எல்லாம், எலியாவோடு பேசுற காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பிரிவிலேஜ் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு தயவு கிடைச்சிருக்கு, அதற்காக நன்றி சொல்றேன்ப்பா. அப்படிதானே இருந்திருக்கணும். ஆனா அந்த நன்றியா உனக்கு இல்லை, தேங்க்ஃபுல் ஹார்ட்டே இல்லை. நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நமக்கு தாளந்துகள் இருக்கு, நமக்கு தான் அந்த எபிலிட்டி இருக்கு, நமக்கு தான் செய்ய முடியும், அதனால தான் நம்ம கிட்ட வருது அப்படின்னு நினைக்கிறோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி நான்சென்ஸ், தவறு. நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபையில் ஊழியம் செய்கிறவங்க, இந்த மைக்கை பிடிச்சி ஊழியம் செய்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா கவனிங்க. நீங்கள் இல்லை என்றால் உங்களை போல பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் எவ்வளோ பேரை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ பேருக்கு கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியமும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பார். அப்படின்னா அதை அசட்டை பண்ணாதீங்க பிரதர், அசட்டை பண்ணாதீங்க சிஸ்டர். இட் இஸ் ப்ரிவிலேஜ். அதுக்கு நன்றியாரு, அதுக்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் நன்றாக சுகபோகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறோமே, அதுக்கு தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? நீங்கள் யோசிப்பீங்க, இன்னைக்கு காலையில் நான் எழுந்து மேலே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னா அது உங்களுடைய பலன் அல்ல, கர்த்தர் தான் உங்களை மேலே கொண்டு வந்திருக்கிறார். 2 படிக்கட்டு யாருடைய துணை இல்லாமல் 2 மாடி ஏறி வந்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை அவங்க கூட இருக்கு. அதுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு. நன்றி உள்ள இருதயம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஓடி வர வேண்டும். தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தாவீதுக்குள்ள சந்தோஷம் உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. ஆண்டவரை துதிக்கிறதற்கு குறித்த ஜாமத்துக்கு முன்பதாக என்னுடைய கண்கள் விழித்து கொண்டதுன்னு தாவீது சொல்றார். உங்களுக்கு சபையில கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அப்படி வாஞ்சையா ஓடி வந்திருக்கிறீங்களா? வாஞ்சையா ஓடி வந்திருக்கிறீங்களா? வாஞ்சையா ஓடி வரணும், தாகத்தோடு ஓடி வரணும், வேகமா ஓடி வரணும். முதல் ஆராதனையில் முதல் பாட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை இருக்கு? ஓகே, ஆசை இருக்கு. எத்தனை பேர் பரலோகம் போவீங்கன்ற அஷூரன்ஸ் இருக்கு, நம்பிக்கை இருக்கு? சரி, நான் இப்போ ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பரலோகத்தில் பாருங்க, ஜப குறிப்பு இருக்காது, பரலோகத்தில் பிரசங்கமே இருக்காது. பரலோகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குன்னா கர்த்தரை உயர்த்துகிற துதியும் மகிமையும் தான், ஆராதனை மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ ஆராதனையில் உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கு, ஆராதனையில் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆராதிப்பதற்கு நான் முழு வாஞ்சையோடு ஓடி வருகிறேன் அப்படின்ற அந்த உங்கள் மனசாட்சியை தொட்டு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா பரலோகம் கன்ஃபார்ம். இல்லை, நான் சொல்கிறேன், அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வந்துடுறீங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறது யார் பாட்டு நடத்தினாலும் பரவாயில்ல, யார் மியூசிக் வாசித்தாலும் பரவாயில்ல, அவங்க தாளம் தப்பி வாசித்தாலும் பரவாயில்ல, அவங்க சரியாக ராகத்தோடு பாடினாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆண்டவரை உயர்த்துகிற துதி என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து எழுமணும். அதனால் நான் ஓடி வந்துடுறேன். ஆவலோடு யார் யாரெல்லாம் ஓடி வருவீங்களோ உங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம். அப்படி ஆர்வம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன், இது ஒரு ட்ரைனிங் சென்டர், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற பட்டறை. இதுலேயே நல்லா ஆராதிக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் நல்லா உண்மையாக தொழுது கொண்டு ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொண்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே போனீங்கன்னா டக்குன்னு உள்ளே விட்டுருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆராதனையை வெறுக்கிற நபராக, ஆராதனைக்கு சரியாக வராத ஆளாக, இல்லை ஆராதனைக்கு வந்தாலும் கண்களை திறந்து பார்க்கிறது, இவங்க இப்படி பாடுறாங்களே, இந்த பாட்டை ராகம் மாற்றி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை பரலோகத்தை உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க.
ஏன் அப்படின்னா இவன் பூமியில் இருந்த வரைக்குமே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தான், குறை சொல்லிட்டு இருந்தான். இவன் கரெக்டான நேரத்துக்கு ஆராதிக்க மாட்டான், ஆராதனையில் கண்களை திறந்து பார்த்துட்டு இருப்பான், ஆராதனையில் அடுத்தவனை நோண்டின்னு இருப்பான். இவன் பரலோகத்துக்குள்ளே விட்டனா இங்கே வந்து என்ன பண்ணுவான், இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அதனால் இவனை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க சார் அப்படின்றவாங்க. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆராதனையின் முழுமை எங்கே பெறுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்தே தேவ பிரசன்னம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சிலருக்கு ரேமாவாக இருக்கும் சார், நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்க, உங்களுக்கு ஆனால் ரேமாவே மிஸ் ஆகிருக்கும். வார்த்தையில் மட்டும்தான் ரேமா கிடைக்கும்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஜபத்துலேயே ஆண்டவர் சிலருக்கு ரேமா கொடுப்பார். நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சபையில் ஆரம்ப ஜபம் பண்ணிட்டு இருப்போம், அப்போ ஒருத்தன் துக்கமாக உள்ளே வருவான். அவன் சாட்சி சொல்லும்போது சொல்லுவான், ஆரம்பத்தில் பாஸ்டர் இப்படி சொல்லி ஜபம் பண்ணார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜபம் பண்ணார், அது எனக்குன்னே சொல்லது போல் இருந்தது. அவனுக்கு ரேமா ஆண்டவர் எங்கே வச்சுருந்தாருன்னா முதல் ஜபத்தில் வச்சுருந்தார். அதை மிஸ் பண்ணி வந்திருந்தானா அவனுக்கான ரேமா மிஸ் ஆகிருக்கும். உங்களை ஆண்டவர் எவ்வளோ மேன்மை வச்சுருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா வராங்க, அவங்களுக்கு கேன்சர். நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை கேளுங்க. கேன்சர், இந்த பக்கத்தில் வெத்தலைப்பாக்கு போட்டு அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, மவுத் கேன்சர். இந்த பக்கம் மட்டும் அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கும். நேராக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சோதித்து பார்த்துட்டு இந்த இடத்த அப்படியே எடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிட்டாங்க. இப்போ எங்கேருந்து சதை எடுத்து இங்கே வைக்கிறது அப்படின்னா இந்த தலையினுடைய முன்பகுதியை அப்படியே வலிச்சிட்டு இந்த தலையினுடைய முன்பகுதியில் இருக்கிற தோலை எடுத்து அந்த அம்மாவுடைய இந்த சதை பகுதியில் வச்சு தச்சிட்டாங்க. இப்போது இங்கே இந்த தலைப்பகுதியிலேருந்து எடுத்த அந்த இடத்த மறைக்கணும்னு சொல்லி வயிற்றில் கொஞ்சம் சதையை பிச்சு மண்டையில் வச்சு தச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, தலையிலிருந்து அந்த தோலை எடுத்ததுனால இந்த இடத்துல வச்சதுனால முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ணி எந்த இடத்துல சதை வச்சாங்களோ அந்த பார்ட் மட்டும் முடி வளர ஆரம்பிக்குது. சரி முடி வளர்ந்தாலும் பரவாயில்ல, ஷேவ் பண்ணிடலாம், அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா உள்பக்கமும் முடி வளர ஆரம்பிக்குது. உள்பக்கம் வாய்க்குள்ள முடி வளர ஆரம்பிக்குது. வெளியே பக்கம் மட்டும் இல்லை, உள்பக்கமும் முடி வளர ஆரம்பிக்குது. ஜஸ்ட் இமேஜின் அந்த அம்மாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே கேன்சர், அதுலேயும் ஒரு பக்கம் அறுத்தெடுத்து முகமே விகாரமாக இருக்குது. இதுலேயும் அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கத்தில் முடி வளர்ந்து அந்த முடி உள்ளேயும் வளருதுன்னா எவ்வளோ அன்ஈஸியாக அந்த அம்மாவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். சின்ன நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது ஒரு சின்ன எலும்பு வாயில் போய் மாட்டிக்கிச்சினாலே அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று வாயில் இருந்தாலே அதை எடுக்கிற வரைக்கும் இருக்கும். 24 மணி நேரமும் ஒரு அம்மா வாய்க்குள்ளே முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, டே பை டே. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன முடி வாய்க்குள்ளே போச்சுனாலே நம்மளால் அடுத்து சாப்பிட முடியாது. வாய்க்குள்ளேயே ஒரு கொத்தா முடி வளருது அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின். அதுக்கப்புறம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் தவறாக செஞ்சிட்டோம், அதனால் திருப்பி ரீ ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடையிலிருந்து அவங்களுக்கு சதை எடுத்து இங்கே வச்சு ரீ ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ தொடையிலிருந்து சதை எடுத்ததுனால தொடையில் இருக்கிற சதை ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் இந்த முகமே தொங்குது, இவ்வளோ தூரம் தொங்குது. சர்ச்சுக்கு வந்து அவங்க மாஸ்கை கழட்டுனாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ முகமே ஒரு மாறி இருக்கேன்னு பயப்படுறாங்க. சாப்பாடு எதுவும் உள்ளே போக மாட்டேங்குது, லிக்விடாக மட்டும்தான் உள்ளே போகுது. அப்படியும் லிக்விடாக உள்ளே போனாலும் ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே வெளியே வருது. ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும். நம்ம வீட்டில் அப்படி ஒரு ஆள் இருந்தால், இல்லை நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தால் நம்ம எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? சொல்கிறேன், இது போன்ற ஏராளமானவர்கள் அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல், ஒரு பலவீனம் இல்லாமல், ஒரு வியாதி இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் இம்மட்டுமாய் சுகத்தோடு ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அப்போ அந்த நன்றி நமக்கு இருக்கணும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவருக்கு 70 பேர் இருக்காங்க, ஆண்டவருக்கு 12 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இந்த 3 பேருடைய கோர் டீமில் ஆண்டவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு?
என்னுடைய தகப்பனோடு நான் நெருங்கி இருப்பதற்கு ஆண்டவர் என்னை அழைச்சிட்டு வந்தாரே, அந்த நன்றி உணர்வு அந்த பேதுருக்குள்ள இல்லை. அதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற 2வது தவறு. 3வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச அவசியம் இல்லாத இடத்துல அவன் பேசுகிறான். பேதுரு அந்த இடத்துல பேசணும்னு அவசியமே கிடையாது. எப்பா உன்னை கூட்டு வந்தது எதுக்கு? அங்கே கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்தார் இயேசு. நீ அந்த இடத்துல மறுரூப மலையில மகிமையை பார்த்தியா, மோசையை பார்த்தியா, எலியாவை பார்த்தியா, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ அமைதியாக தானே இருந்திருக்கணும். நீ எதுக்கு பேசுற? உனக்கு அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லையே. பேச வேண்டிய அவசியம் இல்லாத இடத்தில் இந்த பேதுரு பேசுகிறபடியினால் தேவ பிரசன்னமே கெட்டு போச்சு. பாருங்க, இயேசு சும்மா பேசல. மோசேயும் எலியாவும் எதுக்கு தெரியுமா வந்தாங்க? மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறதற்கு எதுக்கு வந்தாங்கன்னா, சாதாரணமாக கான்வர்சேஷன் இல்லை, அங்கே ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. மறுரூப மலையில் மோசே கிட்டையும் எலியா கிட்டையும் இயேசு பேசி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் போட்டிருக்கு. அது மார்க்கில் போடலை, ஆனால் லூக்கால தெளிவாக ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களில் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பேசுகிறாங்க அப்படின்றத, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றைய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த முக்கியமான விஷயம், இயேசு வந்ததே அதுக்குதான். இயேசு இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்ததே, மனுக்குலத்தின் சாபங்களை மீட்க வந்ததே எதற்குனா, அவர் கல்வாரியில் படப்போகிற பாடு மரணத்தை குறித்து அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் போகுது. இயேசுவும் மாம்சத்தில் இருந்ததுனால அவரை திடப்படுத்துறதுக்காக, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பரலோகத்திலிருந்து கிரேஸ் கொடுக்குது, பரலோகத்திலிருந்து பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி முக்கியமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. எலியா, மோசே, இயேசு மரண பாடுகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவனுங்க வந்து பேச அவசியம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி பேசுறாங்க. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். கேட்டாங்களாப்பா உன்னை? கேட்டாங்களா உன்னை? இப்போ கூடாரம் போட சொல்லி கேட்டாங்களா? சில ஆள் சம்மந்தம் இல்லாமல் பேசுவான். நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது வினோத், நான், சைமனு, சூர்யா பிரதர் இவங்கெல்லாம் கேர்சல் அட்டென்ட் பண்ணுவோம் சக்கினால. அப்போது இங்கிலீஷ் சர்ச்சு வாசலில் வந்து பாஸ்டர் விஜயகுமார் அவர் தான் எங்களுக்கு லீடர். அவர் பேசின்னு இருக்கார், உயிரை கொடுத்து பேசின்னு இருக்கார். அப்படியே ஊற்றி வாலிபர்களை எப்படியாவது கட்டி எழுப்பணும்னு சொல்லி பேசின்னு இருக்கார். அங்கே ஒருத்தன் பக்கத்தில் ரஜினின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை உட்கார்ந்துருந்தான். அவர் உயிரை கொடுத்து ரொம்ப அனாயிண்டிங்காக தான் பேசியிருந்தார், குறை சொல்லக்கூடாது, ரொம்ப அனாயிண்டிங்காக பேசியிருந்தார். அனாயிண்டிங்காக பேசின்னு இருக்காரு. டக்குன்னு அவரை கூப்பிட்டான், நான் இந்த ஆட்டோ சர்ச்சு ஆட்டோவானா அப்படின்னு. நாங்களும் ஷாக்காயிட்டோம், அவரும் ஷாக்காயிட்டார். உடனே சொன்னார், பாருடா உயிரை கொடுத்து பேசின்னு இருக்கிறேன், இவன் இந்த நேரத்தில் இது சர்ச்சை ஆட்டோவா இருந்தால் உனக்கு என்னன்னா, சர்ச்சை ஆட்டோவா இருந்தால் உனக்கு என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன, இப்போ தேவையா உனக்கு? பேச வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே அவனுக்கு பேசக்கூடிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவங்க பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இயேசுக்கு கூடாரம்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பிதா பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? டேய், அந்த இடத்துல இயேசு சொல்கிறாரு, அவருக்கு செவி கொடுங்கள், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நீ வந்து மோசேயையும் இங்கே எலியாவையும் அவருக்கு ஒன்னாக்கி பேசாத. நான் பேச வச்சது வேற ரீசன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த இடத்துல வேற காரியங்களை பேசிட்டு இருக்க. மூத்த ஊழியர்கள் ஒரு 4-5 பேர் காரில் போனாங்களாம். மூத்த ஊழியர் நம்ம தேசத்தில் இருக்கிறவங்க, இப்போது கல்யாண்குமார் பாஸ்டர், அப்புறம் வந்து மோகன் சி அண்ணன், அப்புறம் டி மோகன் பாஸ்டர், இப்படி மூத்த ஊழியர்கள் எல்லாம் ஒரு 7 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது பொதுவாக இந்த மாதிரி மூத்த ஊழியர்கள்லாம் கார் ஓட்டுறதுக்கு தனியாக டிரைவர்ஸை வச்சுருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட டிரைவர்ஸ் தான். அதில் அவங்க போயிட்டே இருக்கும் பொழுது இவங்க பல காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல காரியங்களை குறித்து ஊழியர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அங்கே எப்படி இருக்குது, இவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் அங்கே இருக்கிற டிரைவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்.
இங்கே போகிறது 7 பேரும் ஊழியர்கள். இவங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யார் கேட்டுட்டு இருக்கா? டிரைவர் கேட்டுட்டு இருக்கான். இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. நடுவில் அந்த டிரைவர் சொல்கிறான்னா, சார் அவர் சொன்னார், அது என்ன மேட்டர்னு எனக்கு சரியாக புரியல சார் அப்படின்றாங்க. அப்போ அவர் சொன்னாரா, ஏய் உனக்கு புரியவே தேவையில்லை, உன்னுடைய வேலை என்ன? வண்டி ஓட்டுறது. நாங்கள் என்ன பேசுகிறோன்றதை கேட்டுட்டு நீ அங்கே எத்தனை போய் அவன் மேலே சொல்லிவிட போகிற. உன்னுடைய வேலை, உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணி சம்பளம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நீ டிரைவிங் பண்ணணும், அவ்வளோதான். நாங்கள் என்ன பேசுகிறோம் அது புரியல, புரிஞ்சுது, இதெல்லாம் உனக்கு மேட்டரே இல்லை, நீ வண்டியை ஓட்டுன்னாராம். அல்லேலூயா. நம்ம ஷக்கினா அசம்பிளி கட்டும்போது இன்ஜினியர் கூட பாஸ்டர், பெரிய பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கார். வாசல் இன்ஜினியர் கூட பெரிய பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கார். அப்போ பாஸ்டர் கூட வேலை செய்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவங்க 2 பேர் பேசுகிற நேரத்தில் நடுவில் வந்து நின்று இப்படி பண்ணான். அதாவது அவனுடைய ஆக்ஷன் அது, அவன் இல்ட்ரேட்லாம் பண்ணல, அவன் வந்து இப்படி கை கட்டின்னு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிச்சான். பாஸ்டர் என்ன பண்ணார்னா ஒரு முறைச்சிட்டு, போடா போயிட்டு அந்த வேலையை போடுறா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். அவன் வந்து ஏன்டா நின்னோன்னு போயிட்டான். ஏன் அப்படின்னா அங்கே பேசுகிற விஷயம் சென்சிட்டிவான விஷயமா கூட இருக்கலாம். நீ போய் அங்கே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரத்தில் பாஸ்டர் கிட்ட சில குடும்பம் வந்து ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூவை சொல்லின்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு வந்து பக்கத்தில் நிற்பான். உனக்கு தேவையாது. பாஸ்டர் கிட்ட சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும் பர்சனலாக சொல்கிறதுக்கு. நீ வந்து அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ அதை கேட்டனாலும் ஆபத்து. நீ கேட்டனா அடுத்து 10 செகண்டில் 10 பேர்கிட்ட தகவல் கொடுத்துருவ. அதனால உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் நாங்களே மறைச்சி வைக்கிறோம். அதையும் மீறி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது தேவையில்லாத விஷயம் தானே. இங்கே பாருங்க, அங்கே தான் அதுதான் பண்ணுறான். சம்மந்தம் இல்லாத இடத்துல என்ன பண்ணாதீங்க, தேவையில்லாத இடத்துல கமெண்ட் கொடுக்கக்கூடாது. சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் பேசாதீங்க. கூடுமான வரைக்கும் பேசாமல் இருக்கிறது மெச்சூரிட்டிக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பைத்தியக்காரனே வச்சுக்கோ, நீ ஒரு முட்டாளனே நினச்சிக்கோ, ஆனால் நீ ஒரு ஞானியின் சங்கத்தில் போய் உட்கார்ற, அப்போ அமைதியாக இருந்தனா நீயும் ஞானி என்று எண்ணப்படுவாய். நீ பேசாத வரைக்கும் எல்லாம் உன்னை என்ன நினச்சிட்டு இருப்பான், சார் ஞானி வந்திருக்கார் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நீ அவனை பேசுனேன்னு நினச்சிக்கோ, ஏன் அவ்வளோதான், உன் பேச்சை உன்னை ஒன்றும் இல்லைன்னு காட்டி கொடுத்துரும். நீ முட்டாள்னு உன் பேச்சாலேயே மாட்டிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இந்த பேதுரு டீப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போனால் ஆள் மாறிடுவான். அவன் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினச்சிடுவான். 2வது, இவ்வளோ ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை நன்றியோடு அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கற்றுக்கலாம் அப்படின்னு எண்ணம் இல்லை, நன்றியற்ற இருதயம். 3வது, சம்பந்தமே இல்லாத இடத்துல அவன் பேசி தேவ பிரசன்னத்தையே, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவனுங்களை பேசின உடனே பிதாவே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, இவனுக்கு நடுவில் பூந்து பேசின உடனே அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆகிடும், அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம வந்து தேவ பிரசன்னத்தை தடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எத்தனை காரியத்தை சொன்னேன்? முதல்ல 7 தவறை சொன்னேன். 7வது தவறை தான் பிரீஃபாக பார்க்குறோம். 7வது தவறில் 3 பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். 4வது மார்க்கு 9:5. மார்க்கு 9:5. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. போதும். பேதுரு இயேசுவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, ரபி நாம் இங்கே இருக்கிறது. எவ்வளவு நேரம் அங்க இருப்ப? இங்கே இருக்கிறது எவ்வளவு நேரம் அங்க இருப்ப? தேக்கமடைந்த ஒரு நிலைமைக்கு வருவதற்கு இந்த பேதுரு ஆசைப்படுகிறான். செயல்பட வேண்டிய காரியங்கள், செய்து முடிக்க வேண்டிய பணி எவ்வளவோ இருக்கு. ஆனால் ஒரு அனுகூலமான சூழ்நிலை வந்தவுடனே, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்தவுடனே, ஒரு அரணிப்பான ஒரு இடத்துக்கு இவன் வந்தவுடனே இவனுடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. திஸ் இஸ் த கம்ஃபர்ட் ஜோன். இங்கே இருக்கிறது நல்லது. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க.
நேரம் இருந்தால் ஊழியம் செய்வேன், நேரம் இருந்தால் சபைக்கு வருவேன் அப்படின்றது சேஃப் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன், அதாவது கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, அதாவது எனக்கு லீவு கிடைச்சா ஊழியத்துக்கு வருவேன், எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் ஊழியத்தை செய்வேன் அப்படின்றதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் ரிஸ்கான ஜோன் என்ன தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வர்றதுனால, ஒரு ஜப கூட்டத்துக்கு வர்றதுனால சில லாஸ் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக அதை தியாகம் செய்கிறேன் அப்படின்றது தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது. ஒரு இடத்துல தங்கிடாதீங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். தேக்கமடைந்த நிலைமையில தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் போயிடக்கூடாது. நாளுக்கு நாள் உங்களுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கணும். நீங்க வளர்றது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படியாக நீ டெவலப் ஆகிட்டே இருக்கணும். நீங்க வளரணும், ஆவியில வளரணும், ஜபத்துல வளரணும், அபிஷேகத்துல வளரணும். வார வாரம் வந்து வசனத்தை கேட்டு மாத்திரம் போகிறவர்களா இல்லாமல் தரிசனம் உள்ளவர்களாக, அழைப்பை பெற்றவர்களாக நீங்க வளரணும். இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்ற எண்ணத்தோடு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வரணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. மார்க் 9:4-5. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாய் 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியினால், அவர்கள் நல்லா கவனிங்க, அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியினால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னார்கள். கிளாரிட்டி இல்லாம காரியங்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியல, ஆனா பண்றான். தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல், அவன் என்ன பேசுறானே அவனுக்கு தெரியாம அவன் இப்படி சொன்னான். கிளாரிட்டி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிளாரிட்டி உள்ளவர்களா, தெளிவுள்ளவர்களா இருக்கணும். தெளிவில்லாத காரியங்கள்ல துணிந்து எந்த காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செய்து விடவே கூடாது. கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். விளக்கி பேசுவதற்கு நேரமில்லை, நேரம் முடிந்து விட்டது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, திருத்தங்கள் செய்யாமல் பெருக்கங்கள் வராது என்று நாங்கள் பார்த்தோமே. பேதுருவினுடைய வாழ்க்கையிலே அநேக குறைவுகள் இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் அவன் திருத்தி கொண்டபடியினாலே ஒரு தலை சிறந்த அப்போஸ்தலனாக நீர் அவர்களை மாற்றினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அநேக நேரங்களில் எங்களுக்கு ஒரு டீப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே, கொஞ்சம் நாங்கள் ஜெபம் பண்ணி அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே, கொஞ்சம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட உடனே, நாங்கள் எது செய்தாலும் கரெக்ட் அப்படின்ற எண்ணத்தோடு நாங்கள் சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகிறோம். மனிதர்களுக்கு நிகராக உம்மை நாங்கள் கொண்டு வந்து விட்டு விடுகிறோம் அப்பா. சில நேரங்களில் நாங்கள் பேசுகிற காரியங்கள் எங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் போயிடுது. சில நேரத்தில் அவசியமில்லாத இடத்துல நாங்கள் பேசி நாங்கள் மாட்டிக்கொள்ளுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் எங்களுக்குள்ள பல நேரங்களில் இல்லாமல் போயிடுதப்பா. உங்களை துதிக்கக்கூடிய அந்த இருதயம், உம்மை முழுவதுமாக ஆராதிக்கக்கூடிய அந்த இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அருளி செய்வீராக. ஆண்டவரே, ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அனாயிண்டிங் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவீராக. எங்கள் சபை ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே முதல் ஆளாக நாங்கள் சபையில் உம்மை ஆராதிப்பதற்கென்று வந்து தரித்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர்.
செய்வீராக. யார் ஆராதனை நடத்த போகிறார்கள், யார் இசைக்கருவிகளை வாசிக்க போகிறார்கள், அவர்கள் சரியாக பாடுகிறார்களா தவறாக பாடுகிறார்களா என்பதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் என் தேவனை ஆராதிப்பதற்கென்று, என் தேவனை தொழுது கொள்ளுவதற்கென்று முழு ஆவலோடு நாங்கள் ஓடி வர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம், அர்ப்பணித்து கேட்போம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில், பிரச்சனையில், பாடுகளில், உபத்திரவங்களில், சஞ்சலங்களில், நெருக்கத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க. ஆனால் கிருபையாக எங்களை அற்புதமாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறீரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே, குறைவெல்லாம் நிறைவாக்குகிறீரே. ஆண்டவரே, பலவீனங்களை ஆண்டவரை நீக்கி பலத்தை கட்டளையிடுகிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ, ஒரு தேங்க்ஃபுல் ஆட்டோட உங்களுக்கு நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நன்றி தகப்பனே, மூக்கு சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய தகப்பனே, எங்கள் குணங்களை ஆண்டவரை மாற்றக்கூடிய, எங்களுக்கு ஆண்டவரப்பா இன்னும் கத்தை கிட்டி சேர வேண்டிய சில காரியங்களை ஆண்டவரப்பா ஊழியர் மூலமாக வெளிப்படுத்தின ஆண்டவரப்பா. நாங்களும் அப்படியாய் தகப்பனே எங்கள் வாழ்க்கையை வளர, உண்மை உள்ளவராக இருக்க, நேரம் தவறாமல் வர, ஆராதிக்க தகப்பனப்பா. தேவையில்லாத இடத்துல பேசுக தவிர்த்து விட்டு ஆனால் தேவையான இடத்துல மாத்திரம் பேசுவதை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ தவறு செய்திருக்காண்டர், ஆனாலும் தவறெல்லாம் திருத்தி எப்படி அவன் நேர்பட்டு அநேக சுகமடைந்தார்கள் ஆண்டவரப்பா. அதே மாதிரி தகப்பனே, ஹல்லேலூயா தகப்பனே, எங்கள் பாவங்களை, குறைகளை, குற்றங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட பேதுருவை எடுத்து பயன்படுத்தி நீர் ஆண்டவரே எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என் குற்றங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், எண்ணெய் விசாரங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுள் முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு முக்கியமாக ஆண்டரப்பா, உமக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக, மகனாக, மகளாக வாழ உதவி செய்திருக்க நன்றி ஆண்டரப்பா. ஒப்பு கொடுக்க வாழ்க்கையை மாட்டிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. திருத்தங்கள் இல்லாமல் ஆண்டரப்பா என் வாழ்க்கையில் ஆண்டரப்பா மேல் வர முடியும் ஆண்டவரே. என் வாழ்க்கை திருத்தங்கள் அவசியம், மாற்றங்கள் அவசியம் தகப்பனே. எல்லாம் தேவையில்லாதெல்லாம் விட்டு விட்டு, பின்னாடி எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவை மாத்திரம் நோக்கி நாங்கள் ஓட உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டரப்பா. பாரமான எல்லா சுமையும் தகப்பனை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தகவலை தொடக்கத்தையும் தக்க ஓட்டத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை மாத்திரமே நோக்கி நாங்கள் ஓட உதவி செய்வதற்காக நன்றி. தேவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகவல் தெய்வ செய்தி எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆண்டரப்பா மகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்வங்கிட்ட அவர்களை ஒப்பு கொடுக்கும் இயேசு நாமத்தை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா. அநேக சபைகள் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. அநேக ஊழியங்களுக்கு ஆண்டரப்பா கொடுக்க, அநேக ஊழியங்களை தாங்க ஆரம்பிக்க உதவி செய்வதற்காக நன்றி. அநேகருக்கு தகப்படைய மகன் சாட்சியா அந்த வசனத்தின் மூலமாக அநேகருடைய மனக்கங்களை திறக்கப்படட்டும். ஒவ்வொரு இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும், வாழ்க்கை மாறட்டும். ஆஸ்வதிங்கப்பா, நீ பொறுப்படுத்திக்கொள்ளும். அவர்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் தகவடைய பிளஸ்ஸிங் அசம்பிளியும் ஆஸ்வதிங்கப்பா. கூட இருக்க உடன் ஊழியர்களை ஆஸ்வதிங்கப்பா. எல்லாமே அந்த கிருபை பாதுகாப்பு உண்டாகும்படியாக சபையாரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகவல் சபைக்கு வந்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். திரும்பி செல்லும் போது இவனுடைய பாதுகாப்பு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஏதோ கேட்டோம் விட்டுருவோம் இல்லபடிக்கு அது இருதயத்தில் ஆண்டரப்பா அசைப்போட, இருதயத்தில் ஆண்டரப்பா பதித்து, இருதய பாலையில் எழுதி அவன் வாழ்க்கையில் ஆண்டரப்பா இதை நான் ஞாபகத்தை வைத்துக்கொள்ள உதவி செய்வதற்காக நன்றி. போகும்போது இந்த வசனத்தை, இந்த விதையை பிசாசனம் திருடி எடுத்துட்டு போகாதபடிக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டப்பா இது இருதயத்தில் ஆண்டவா பதிய உதவி செய்யுங்கப்பா. இது வளர உதவி செய்யுங்கப்பா. இதை யோசிக்க உதவி செய்யுங்கப்பா. அதன்படி வாழ்க்கை மாற்ற உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க வந்து ஒவ்வொரு ஆஸ்வதிங்க. ஒரு வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை, போராட்டங்கள்லாம் இயேசு நாமத்தை நீங்கி போய் சுகமான வாழ்வு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம் எல்லாம் உண்டாகும்படியாக இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறப்பா. திரும்பி செல்லும்போது பாதுகாப்பு உண்டாவதாகும். நாம் ஒன்றே மங்கியப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்னியும் இன்றும் ஒன்று சதாக்கள் நாம் இருப்பதாக நம் செய்ய சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்கள் மாறுவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.